எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் தான் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம். குரு பகவான் வர ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம், முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய மாதம். குருவுடைய பரிபூர்ண அருள்னு சொல்லுவோம். குருபவனுடைய பரிபூர்ண அருள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக இந்த வைகாசி மாதத்துலேருந்து கிடைக்கும். டோட்டலாகவே மனசு கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தெரியும். இந்த மணி ஓசை அடிக்க பார்த்தீங்களா? உங்களை பேசும்போது மணி ஓசை அடிச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. கோவில் மணி ஓசை அடித்தது அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மன மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சிந்தனையில் நீங்கள் யோசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் இந்த வட்டம் நிறைவேறக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. அடுத்த நபர்கள் மூலமாக சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் இப்போ எதிர்கொள்ள முடியாமல் சமாளிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி சமாளிப்பது, எப்படி அதை கரெக்டாக ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சிந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது தருணம். கடகராசி என்பவர்களை பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறேன்னா இருக்கிறத ஒளிச்சு வச்சு மறைச்சி வச்சு பேசவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வராங்க கடகராசிக்காரங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அப்பாடி நமக்கு ஸ்வீட் கிடச்சிரும், அப்பாடி நமக்கு இந்த அவங்க வாங்கிட்டு வரல ஒன்று கிடச்சிரும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பகிர்ந்து சாப்பிடக்கூடிய விஷயம், மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லி அதனை வாங்கக்கூடிய செயல்பாடு தான் ஒன்று இருக்கும். ஒளிமுறைனா என்னன்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. இப்போ அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதேபோல் யார் யாரெல்லாம் கடகராசியில் 2வது குழந்தைக்காக காத்திருக்கீங்களோ, ஃபஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு
இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கீங்களோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த காலகட்டங்களில் உறுதியாக உண்டு. ஏற்கனவே முதல் குழந்தை இருக்குங்க, ரெண்டாவது குழந்தை எப்படியா வேணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பிரபஞ்ச சக்தி அதற்கான வாய்ப்பை அதிகமாக கொடுக்கிறது என்பது உண்மை. அம்மா வழி உறவுகள்லேருந்து ஏதாவது ஒரு லாபம் வரும். அம்மா சொத்து வரலாம், அம்மாவுடைய பென்ஷன் சம்மந்தப்பட்டது வரலாம், இல்லை அம்மா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு சீட்டு போட்டு வச்சு உங்கள் கையில் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவங்க அம்மா அப்படியே உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுடைய அம்மா தன்னோட பிள்ளை மேலே உயிரே வச்சுருப்பாங்க. நீதாண்டா என் உயிர், நீதான் மகளை என் உயிர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மாவுடைய பாசம் கடகராசிக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அது கிடைக்குமா அப்படிங்கிறதான் கொஞ்சம் உங்களோட சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கணும். ராசி நடிப்பில் பாசம் வச்சுருக்கிறது அம்மா தான். ஆனால் அந்த பாசம் எனக்கு முழுமையாக கிடைக்கல, என் அம்மா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக அம்மாவுடைய உறவுகள், அம்மாவுடைய சொத்து, அம்மா மூலமாக முன்னேற்றம் என்பது உண்டு. யார் யாரெல்லாம் அம்மா மேலே இந்த தீவிரமான அன்பு, இந்த 1100 மில்லி அப்படின்னு மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது தாய் உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. தாய்நாட்டு பற்றி எல்லாருக்குமே உண்டுன்னு சொல்கிற மாதிரி தான் தாய் மேல் அதிக பாசம் வைக்கிறது எல்லா ராசிக்கும் உண்டு, கடகராசிக்கு அதிகமாக உண்டு. அவ்வளோதான். இப்போ இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கணும்னா வார்த்தைகளில் நிதானம் தேவை. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது யோசித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் சூப்பராக பேசியிருப்பீங்க, 60-70 விஷயங்கள் ப்ராப்பராக பேசியிருப்பீங்க, ஏதாவது 2 விஷயம் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனம். அது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. புரியுதா? அதேபோல் வண்டி வாகனங்கள் லாங் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விதமான விஷயங்களை, அதாவது நமக்கு எந்த விஷயத்தில் பாதிப்பு வண்டி வாகனங்களை வரும்னு நினைக்குமோ ஸோ அதற்கான சரியான விஷயங்களை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க இந்த வைகாசி மாதத்தில் மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30%
உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.